நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 11 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தும் கியா சாஹத்தே ஹோ. கியா அப்படிங்கிற வேர்டுக்கு வாட்னு மீனிங். ஓகே, தும் கியா சாஹத்தே ஹோனா உங்களுக்கு என்ன வேணும், வாட் டூ யூ வாண்ட். தும் அப்படின்னா யூ, கியானா வாட், சாஹத்தேனா டூ. ஓகே, எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம் தும்மில் ஒரு சென்டென்ஸ் நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஹோலை தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹமீத் கஹான் ரக்தா ஹே. கஹான், கஹான் அப்படின்னா வேர் அப்படின்னு அர்த்தம். டஸ் அப்படின்னா ரஹத்தா, ரஹத்தா அப்படின்னா லிவ்னு அர்த்தம். ஓகே, ஹமீத் கஹான் ரக்தா ஹே, வேர் டஸ் ஹமீத் லிவ். நீங்கள் இந்த இங்கிலீஷில் பார்த்துட்டு ஹிந்தியில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னு பாருங்கள். எப்போவுமே நம்ம வந்து சப்ஜெக்டை இங்கே ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடும். எந்த ஒரு நவுனாக இருந்தாலும் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வேர்ப் வந்து நம்ம லாஸ்ட்டில் கொண்டு வரோம். அப்போது ஹமீத் வேர் டஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கஹான் எழுதியிருக்கோம். ஹமீத் கஹான் லிவ் ரஹ்தா, ரஹ்தா. எப்போவுமே சென்டென்ஸாக கம்ப்ளீட் பண்ணும் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லியிருக்கேன், நேம் வச்சு வர்றது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஹே வச்சு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹே. அப்போது ஹமீத் கஹா ரஹ்தா ஹே. ஓகே, இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். காடி யஹான் சே கப் ரவனா ஹோத்தி ஹே. அப்படின்னா காடினா வெஹிக்கல், யஹான்னா இங்கேருந்து, ஃப்ரம் ஹியர். ஓகே, ஃப்ரம் ஹியர். சே கப் அப்படின்னா வென், டஸ். ரவனா அப்படின்னா டிபார்ட், ஹோத்தி ஹேனாலும் டிபார்ட், வென் டஸ் டிபார்ட் ஃப்ரம் ஹியர். ஹோத்திங்கிறது ஒரு வேர்பு, எப்போ இங்கேருந்து போகும், ஹே வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் இருந்துகிட்டே நம்ம எப்படி ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுதுன்னு. இது வந்து ட்ரெயின் இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம இங்கே கொண்டு வர சப்ஜெக்ட் ஆட்டு. அப்போது காடி யஹான் சே கப் ரவனா ஹோத்தி ஹே. ஓகே, வேர்பை லாஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம், நவுனை ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். எந்த வேர்ட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்படி தான் நம்ம பேசும்போதும் நம்ம வந்து பேசி பழக பழக தான் நம்மளுக்கு வரும். ஓகே, அப்போது வென் டஸ் தி ட்ரெயின் டிபார்ட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா காடி யஹான் சே கப் ரவனா ஹோத்தி ஹே. ரவனா அப்படின்னா டிபார்ட் அப்படின்னு அர்த்தம். ஏ காய் கித்தனா தூது தேத்தே ஹே. ஏ காய்னா இந்த மாடு எவ்வளோ பால் கறக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மச் மில்க் டஸ் திஸ் கவ் கிவ். ஏ காய் அப்படின்னா இந்த மாடு. ஓகே, கித்தனா அப்படின்னா ஹவு மச், தூத் அப்படின்னா நம்ம ஹிந்தியில் மில்க்னு சொல்லுவோம். தேத்தே அப்படின்னா எவ்வளோ கொடுக்குது, தேத்தேங்கிறது ஒரு வேர்ப். ஓகே, தூது தேத்தே அப்படின்னா பால் தருது. ஓகே, தருது இந்த வேர்டுக்கு தேத்தேன்னு தான் நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம். அப்போது பாருங்கள், யஹ காய் கித்தனா தூது தேத்தே ஹே. திஸ் கவ், இந்த கவ்வை நம்ம இங்கே சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஏ காய் ஹவு மச், கித்தனா மில்க், தூத் தேத்தே ஹே. ஹே வச்சு ஏன் நம்ம சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு சிங்குலர் இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர். கவுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் நம்ம ஹே வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். இது நிறைய கவுஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஏன்னு நம்ம யூஸ் பண்ணிப்போம், யஹ்னு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னு யூஸ் பண்ணிப்போம், ஹெயின் வச்சு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஆப் ரோஸ் கித்தனே கண்டே சோத்தே ஹே. அப்படின்னா டெய்லி நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இங்கிலீஷில் பாருங்கள். ஹவு மெனி ஹார்ஸ் டூ யூ ஸ்லீப் எவ்ரிடே. அப்போது ஆப் ரோஸ், எவ்ரிடே தான் இங்கே வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டாக வருது. ஆப் ரோஸ்னால் நீங்கள் டெய்லி. ஆப் ரோஸ், ஹவு மெனி அப்படின்னா கித்தனா, ஹவர்ஸ் அப்படின்னா கண்டா, சோத்தே அப்படின்னா ஸ்லீப். ஆப் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்போவுமே நம்ம ஹெயின் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது ஹெயின். அப்போது இங்கே பாருங்கள், ஆப் ரோஸ் கித்தனா கண்டா கண்டே சோத்தே ஹெயின். ஓகே, எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
இனி அடுத்தது 6th சென்டென்ஸ் பார்க்கலாமா? தும் சாய் கியூன் பீத்தே ஹோ, ஒய் டு யூ ட்ரிங்க் டீ, நீங்கள் ஏன் டீ குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ ஒய் டூ யூ, இங்கே யூ தானே சப்ஜெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணும், இங்கே இந்த யூவை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வருவீங்க ஹிந்தியில். யூனா ஹிந்தியில் என்ன வேர்டு? தும். தும் சாய், டீக்கு வந்து நம்ம ஹிந்தியில் சாய்னு சொல்லுவோம். அப்போ தும் சாய் கியூன், கொஷின் வேர்டு இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம். ஒய்ங்கிறதுக்கு நம்ம ஹிந்தியில் கியூன்னு சொல்லுவோம். கியூன் ட்ரிங்க் அப்படிங்கிற அந்த வேர்பை நம்ம ஹிந்தியில் பீத்தின்னு சொல்லுவோம். ஓகே, பீத்தி. எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் நம்ம தும்மில் ஸ்டார்ட் பண்ணால் அதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஹோலை கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? இது ஒரு ரூல், கரெக்டாக? அந்த ரூல் இங்கே அப்ளை பண்ணி நம்ம பேசுவோம். அப்போது தும் சாய் கியூன் பீத்தி ஹோ, தும் சாய் கியூன் பீத்தி ஹோ. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 7th சென்டென்ஸ் பார்ப்போம். கோபால் ராவ் கேசா ஆத்மி ஹே, கோபால் ராவ் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தங்க, அதாவது அவங்களோட கேரக்டரை பற்றி கேட்குறது. இவங்க எப்படி நல்லவங்களா, ஓகேயா, அந்த மாதிரி கேட்குறது. வாட் டைப் ஆஃப் அ மேன் இஸ் கோபால் ராவ். அப்போது இங்கே கோபால் ராவ்ங்கிறது தானே சப்ஜெக்டு. அப்போது இங்கே நம்ம சப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் கொண்டு வரோம் இல்லையா? கோபால் ராவ் வாட் அப்படின்னா கேசா அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். ஆஃப் அ மேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேசா ஆத்மி, ஆத்மி அப்படின்னா மேன் அர்த்தம். இதே உமன் அப்படின்னா அவுரத். ஓகே, இது வந்து நேமில் வர்றதுனால எப்போவுமே நம்ம ஹையில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ கோபால் ராவ் கேசா ஆத்மி ஹே. ஓகே தானே? எப்போவுமே இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இப்படி வச்சுட்டு நீங்களாகவே ஓனாக எது நம்ம சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம், எது அடுத்து ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும், எது அடுத்து இன்ட்ரோகேட்டிவ் எப்படி கொண்டு வரணும், எது அப்படி வேர்பு நம்ம கொண்டு வரணும்னு நீங்களாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த சென்டென்சஸை கூடவே நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரூல்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தங்க வந்து சிங்குலராக இருந்தால் எப்படி பேசணும், ப்ளூரலாக இருந்தால் எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, த லாஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். கியா தும் கலாம்ஜி கோ ஜான்தே ஹோ, உங்களுக்கு வந்து கலாம்ஜியை பற்றி, கலாம்ஜி யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான்தே அப்படின்னா நோ. ஓகே, கியா தும் அப்படின்னா யூ, கலாம்ஜினா அப்துல் கலாம் தான், ஜான்தே அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுமா, நோ. வேர்பு தான் லாஸ்ட்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே தும்ன்ற வேர்டு இருக்கனால தான் இங்கே வந்து நம்ம எப்படி எண்ட் பண்ணியிருக்கோம் சென்டென்ஸை, ஹோன்னு நம்ம வந்து எண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போது டூ யூ நோ கலாம்ஜி, அப்போது கியா தும், இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இங்கே வந்து கொஷின் வேர்ட் கொடுக்குறோம். ஓகே, கியா தும், யூ, தும் கலாம்ஜி கோ ஜான்தே ஹோ, நோ ஜான்தே ஹோ. ஓகே, அப்போ ரீட் பண்ணுங்கள். கியா தும் கலாம்ஜி கோ ஜான்தே ஹோ. ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்தே சென்டென்ஸ் ஒருக்க உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். தும் கியா சாஹ்தே ஹோ, ஹமீத் கஹான் ரக்தா ஹை, गाड़ी यहाँ से कब रवाना होती है, ये गाय कितना दूध देते हैं, आप रोज़ कितने घंटे सोते हैं, तुम चाय क्यों पीती हो, गोपाल राव कैसा आदमी है, क्या तुम कलाम जी को जानते हो. ஓகே, இதை இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாகவே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு, இப்போது இங்கிலீஷில் இருக்குன்னா இது எது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் வரும், எது ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோங்கிறத பார்த்து நீங்களாகவே ஃப்ரேம் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த லெசன் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட PDF நான் கண்டிப்பாக அனுப்பி தந்துடுவேன். ஓகே, என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.